All right, we'll complete the set of problems that we started yesterday. Chi-square distribution problem would நம்ம stop பண்ணிருந்தோம். The problem complete பண்ணிருக்கோம். Okay. So far we have discussed large sample tests and small sample tests. Large sample testல average பத்தின tests பார்த்தோம். Sample averageயும் population averageயும் compare பண்ற மாதிரி few problems பார்த்தோம். ரெண்டு sample average இடையில இருக்கிற equality discuss பண்ற மாதிரி problems பார்த்தோம். These were for large samples. And then ஸ்மால் சாம்பிளுக்கு வரும்போது எஃப் டெஸ்ட் பார்த்தோம். எஃப் டெஸ்ட் இஸ் அபவுட் டெஸ்ட் ஆன் வேரியன்சஸ். ரெண்டு சாம்பிள்ஸ் ஒரே பாப்புலேஷன்ல இருந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு அந்த சாம்பிள்ஸோட வேரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் நம்ம கத்துக்கிட்டோம். அதுதான் எஃப் டெஸ்ட். பேஸ்ட் ஆன் எஃப் டெஸ்ட் ஆல்சோ வி சால்வ் a couple of problems. The next test is a very special one. இந்த டெஸ்ட்டுக்கு பேரு chi-square test. இந்த chi-square test ரொம்ப ஈஸி டு சால்வ் பட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ப்ராப்ளம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். ஒன்ஸ் கை ஸ்கொயருங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால்குலேஷன் பார்ட் ரொம்ப சிம்பிள். பட் இதை எப்படி கை ஸ்கொயர் நம்ம ஐடென்டிஃபை பண்றது? ப்ராப்ளம் வந்து ரெண்டு டைப்ல இருக்கும். ஒன்று கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி பேட்டர்ன், ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க இல்ல ஒரு டேட்டா செட் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி பேட்டர்ன் ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் பேட்டர்னோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்க போறோம். இதுக்கு பேரு குட்னஸ் ஆஃப் ஃபிட். ஸோ அப்சர்வ் பண்ணப்பட்ட டேட்டா இன்னொரு ஃபிக்ஸட் தியரியில இருக்கிற ஒரு பேட்டர்னோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாக்குறது தான் குட்னஸ் ஆஃப் ஃபிட். இது ஒரு டைப். செகண்ட் டைப் வந்து ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் இண்டிபெண்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றது செகண்ட் டைப். ஸோ இந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட்ல நம்ம பார்க்க போறது few problems to start with, and then we'll also solve one problem on independence of attributes. The goodness of fit அப்படிங்கறத எதுக்கெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டின்ல ஃப்ரீக்வன்சி பத்தின இன்ஃபர்மேஷன் வரும். ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனி பர்டிகுலர் அப்சர்வேஷன் இஸ் நோட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம்ல ஒரு பேர்ட் வாட்சர் ஒரு பார்க்ல இருக்கும்போது 6 டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்சர்வ் பண்றாரு. டைப் ஏ, பி, சி, டி, இ அண்ட் எஃப். எவ்வளவு பேர்ட்ஸ் எந்தெந்த கேட்டகரியில இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கிறார். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஆவரேஜ் பத்தியோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பத்தியோ, வேரியன்ஸ் பத்தியோ, ப்ரொபோர்ஷன் பத்தியோ எந்த விதமான ஹிண்ட்டும் இல்லை. இதுதான் முதல் பெரிய க்ளூ. The problem is about numbers which are representing the frequency. செகண்ட் கொஸ்டின்ல இருக்கிற அடுத்த விஷயம், ஒரு பெரிய க்ளூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிளை வச்சு இந்த ஃப்ரீக்வன்சி ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னை மேட்ச் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ண சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் நான் குட்னஸ் ஆஃப் ஃபிட்னு சொன்னேன். அது இந்த கொஸ்டின்ல எவிடென்ட்டா இருக்கு பாருங்க. Examine if this observation supports the claim that the number of birds across the 6 types matches the prediction that the birds are in the ratio 1:1:3:1:1 at 5% level of significance. இந்த பேர்ட்ஸ் கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கிற 6 டைப்ஸ்ல எத்தனை பேர்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்றோம் இல்லையா, அந்த கவுண்ட் பண்ற பேட்டர்ன் இந்த ரேஷியோல இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுதான் கொஸ்டினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த சாம்பிளை வச்சு இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன்ல எப்பவுமே குட்னஸ் ஆஃப் ஃபிட்டோடைய நல்ல அல்டர்னேட் ஹைபோதசிஸ் இப்படிதான் இருக்கு. அப்சர்வேஷன் சப்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன், அப்சர்வேஷன் டசன்ட் சப்போர்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம், அதுலேருந்து அப்சர்வ் நம்பர்ஸ் எழுதிட்டோம். இந்த நம்பர்ஸ் ஒரு ப்ரெடிக்ஷனை சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்றது தான் இந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட்டுக்கு கீழே இருக்கிற மேஜர் டைப். ஸோ இந்த ரெண்டு க்ளூ இருந்ததுன்னா நம்ம கை ஸ்கொயர் டெஸ்ட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடலாம். க்ளூ நம்பர் 1 இது ஃப்ரீக்வன்சி பத்தின ப்ராப்ளம். க்ளூ நம்பர் 2 இது குட்னஸ் ஆஃப் ஃபிட் பத்தின ப்ராப்ளம். இந்த ரெண்டு க்ளூ இருந்தா கை ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம லாக் பண்ணிட முடியும். எஃப் டெஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி இதுக்கும் நம்ம டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்போம். டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வரலாம். ஸோ இதுதான் நம்ம பேசிக்கா புரிஞ்சிக்க வேண்டியது. ப்ராப்ளம் ஃப்ரீக்வன்சி பத்தி இருக்கு, ப்ராப்ளம் ஒரு ஃபிட் குட்னஸ் ஆஃப் ஃபிட் பேஸ் பண்ணிருக்கு.
ஒரு தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷனை இந்த சாம்பிள் அப்சர்வேஷன் மேட்ச் பண்ணுதா அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டு க்ளூ இந்த ப்ராப்ளம்ல இருக்கிறதுனால இது கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம null and alternate hypothesis எழுதிடுறோம். null hypothesis வந்து observation supports prediction. Alternate hypothesis the opposite. Observation doesn't support prediction. Fine. The next thing is the statistic involved. முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, மூணு ஸ்டெப், 5 ஸ்டெப் சொல்லியிருக்கோம். அந்த 5 ஸ்டெப்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது the statistic involved. The statistic involved is called as chi-square. முதல்ல பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து z, இந்த z எப்படி வேணா வச்சுக்கோங்க. அடுத்த பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து f டெஸ்ட். இந்த ப்ராப்ளம்ல நம்ம பார்க்க போற ஸ்டாட்டிஸ்டிக் வந்து இதுக்கு பேரு கை ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், டி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மாதிரி கை ஸ்கொயர். கைங்கிறது ஒரு கிரீக் லெட்டர். கை சிஹெச்ஐ கை ப்ரொனவுன்ஸ் பண்றோம். கை ஸ்கொயர். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் the deviation from the expected frequency divided by the expected frequency. The summation of O minus E whole square by E. இந்த O minus E whole square அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா E ஆல டிவைட் பண்ணிட்டு அந்த எல்லா ரேஷியோ ஆட் பண்ணிட்டா வர்ற ஆன்சர் தான் கை ஸ்கொயர். சரி, இதுல ஓனா என்ன, ஈனா என்ன? ஒன்ஸ் அகேன் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன விஷயத்த அப்படின்னா, இதுல ஆவரேஜ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ப்ரொபோர்ஷன், மீன்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங் கால்குலேஷன் எங்கேயும் பண்ண போறது இல்லை, சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்? வேர் O is called the observed frequency. அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சினா இது எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து கிடைக்கிறது. கை ஸ்கொயர் ப்ராப்ளம் எல்லாத்துலயுமே கொஸ்டின்ல ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதுதான் அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்ட். அப்ப இ என்னது? இ வந்து இதோடைய அதர் ஃப்ரீக்வன்சி. ரெண்டு ஃப்ரீக்வன்சி நம்ம போட போறோம். ஒன்னு வந்து அப்சர்வ், இன்னொன்னு வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. எக்ஸ்பெக்டட் தான் என்ன, என்ன ஃப்ரீக்வன்சி வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த ஃப்ரீக்வன்சியை டினோட் பண்றது தான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அதாவது இது தியரியில இருக்கிற ப்ரெடிக்ஷன். தியரியில இந்த பேட்டர்ன் தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றாங்க இல்லையா, அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு பேரு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அது தியரி பேஸ்ட். பட் நம்ம தியரியை சப்போர்ட் பண்ண முடியலங்கிறதுனால தான் சாம்பிள் கலெக்ட் பண்றோம். சாம்பிள்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சா கை ஸ்கொயர் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி the table that we have in the question refers to the 6, 7, 13, 17, 6 and 5 இல்லையா, இதெல்லாம் observed frequency. ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி என்ன? எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தியரியில இருக்கிற ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கணும். தியரியில இருக்கிற ப்ரெடிக்ஷன் வந்து the birds are in the ratio 1:1:2:3:1:1. இந்த ரேஷியோல தான் பேர்ட்ஸ் கிளாசிஃபை ஆகுது அப்படிங்கிறது தியரியோட ப்ரெடிக்ஷன். இந்த ரேஷியோவை அப்படியே நம்பரா மாற்றணும். அந்த நம்பரா மாத்துறதுக்கு டோட்டல் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிறோம். டோட்டல் ஃப்ரீக்வன்சி டேபிள் இருக்கிற 6 + 7 + 13 + 17 + 6 + 5 போட்டா மொத்தம் 54. ப்ரெடிக்ஷன்ல இருக்கிற ரேஷியோ 1:1:2:3:1:1. இந்த ரேஷியோவை மாத்துறதுக்கு இந்த 6 நம்பர்ஸ் உடைய டோட்டல் எடுத்துக்கிறோம். டோட்டல் ஆஃப் தி 6 நம்பர்ஸ் என்ன? 1 + 1 + 2 + 3 + 1 + 1. அது வந்து 9. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரேஷியோ எப்படின்னா 1:1/9. ஃபர்ஸ்ட் டைப்ல 1/9 ஆஃப் த டோட்டல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். செகண்ட் டைப்ல 1/9 ஆஃப் த டோட்டல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். தேர்ட் டைப்ல 2/9 ஆஃப் த டோட்டல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஃபோர்த் டைப்ல 3/9, ஃபிஃப்த்ல 1/9, சிக்ஸ்த்லயும் 1/9. இதைத்தான் அவங்க ரேஷியோ ஃபார்மேட்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோல கொடுத்தா நம்ம இந்த ஃப்ராக்ஷன்ல மாத்தி ரெடியா வச்சுக்கணும். ஸோ 1/9 ஆஃப் வாட்? ஆஃப் த டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வச்சு நம்ம இந்த டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த டேபிள்ல பாருங்க, அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டு கொஸ்டின்ல இருக்கிற 6 நம்பர்ஸ் 6, 7, 13, 17, 6 and 5 6 நம்பர்ஸை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு ரெண்டு விஷயம் வரும். ஒன்று, கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ரேஷியோவை ஃப்ராக்ஷனா மாத்தினா அந்த ஃப்ராக்ஷன் வேணும்.
multiplied by total of the frequency. மொத்த frequency 54 இல்லையா? So அந்த ஃப்ராக்ஷனையும் அந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சியும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 1/9 into 54, அதாவது 6. 1/9 of 54 மறுபடியும் 6. 2/9 பண்ணா 12, 3/9 பண்ணா 18, 6 and 6 கடைசியில். ஸோ ஒரு செட் ஆஃப் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி கொஸ்டின்ல இருக்கு, ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுமே இருக்கிறதுனால we can go ahead and complete the calculation. இந்த calculationக்கு என்ன வேணும்? O வேல்யூ வேணும், E வேல்யூ வேணும், ரெண்டுமே இருக்கு. ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். So 6 minus 6 0, அடுத்து 6 minus 7, 7 minus 6 rather, 7 minus 6 போட்டா 1, 13 minus 6 போட்டா 13 minus 12 போட்டா plus 1, 17 minus 18 போட்டா minus 1, 6 minus 6 is 0, 5 minus 6 is minus 1. இதுதான் O minus E. Next, square of O minus E போடும்போது 0, 1, 1, 1, 0, 1. அடுத்து ரேஷியோ 0 by 6, இந்த காலமால டிவைட் பண்றோம். 0 by 6, 1 by 6, 1 by 12, 1 by 18, 0 by 6, மறுபடியும் 1 by 6. ஸோ இந்த 6 ரேஷியோஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கை ஸ்கொயரோட ஃபார்ம் தான் மறுபடியும் ரீகால் பண்றேன். கை ஸ்கொயர் இஸ் டோட்டல் ஆஃப் ஆல் ரேஷியோஸ். என்ன ரேஷியோ? ஸ்கொயர் ஆஃப் O minus E by E. ஸோ இந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். How do we add them? Total, I mean normal addition தான். ஸோ கை ஸ்கொயரோட வேல்யூ 1 by 6 plus மொத்தம் 0. ரெண்டு வேல்யூ 0 இருக்கு, ரெண்டு வேல்யூ 4 வேல்யூ நான் 0. So 1 by 6 plus 1 by 12 plus 1 by 18 plus 1 by 6. The total answer 0.4722. அப்போ the table value, usually அதான பண்றோம், calculated value table value ஓட கம்பேர் பண்றோம். So calculated value 0.4722. Table value க்கு chi square கான தனி சார்ட் இருக்கு. Chi square test which is done at 6 minus 1 small sample ல பார்த்த மாதிரி number of classifications இங்க. ஸோ இங்க 6 கிளாசிஃபிகேஷன்ல பிரிச்சிருக்கோம் இல்லையா? A, B, C, D, E, F, 6 types. 6 minus 1, 5 degrees of freedom at 5% level of significance. The table value of the parameter called chi-square at 6 minus 1, 5 degrees of freedom and 5% level of significance வந்து 11.07. ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ணுறோம்? calculated value table value direct comparison பண்ணுறோம். Obviously, the calculated value is less than the table value. அப்போ நம்ம எனக்கு என்ன தெரியுதுன்னா, the test statistic ஓட value acceptance regionல fall ஆகுது. acceptance regionsல fall ஆச்சுன்னா we accept the null hypothesis. Or in other words, there is sufficient evidence to support the null hypothesis. Okay. இதோட செகண்ட் சப்டிவிஷன் கொஞ்சம் சிம்பிள் தான். இதே டேபிள், ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பேட்டர்ன் மட்டும் வேற. எக்ஸாமின் if the observation supports the claim that the number of birds is the same across all 6 types. போன வாட்டி நம்ம மேட்ச் பண்ண வேண்டிய பேட்டர்னு ரேஷியோ ஃபார்மேட்ல கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி அதை வேர்பலி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. என்ன டிஸ்கிரிப்ஷன்னா, number of birds is the same across all 6 types. மொத்தம் எத்தனை பேர்ட்ஸ் நம்ம அப்சர்வ் பண்றோம்? 6 plus 7 plus 13 plus 17 plus 6 plus 5, அது வந்து 54 பேர்ட்ஸ் அப்சர்வ் பண்றோம். 6 டைப்ல 54 பேர்ட்ஸ் எல்லா டைப்லயும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா ஒரு டைப்புக்கும் 9 பேர்ட்ஸ் இருந்தா தான் முடியும். ஸோ த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எல்லா டைப்புக்கும் ஒரே நம்பர் வரதா இருந்தா 9 பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஃபிக்ஸட் அட் 9. டேபிள் நமக்கு ரெடி. லாஸ்ட் டைம் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது. இந்த வாட்டி ரொம்ப சிம்பிள். எல்லா டைப்புக்கும் 9 பேர்ட்ஸ் தான். அப்போ 6 minus 9 minus 3, 7 minus 9 minus 2, 13 minus 9 4, 17 minus 9 8, 6 minus 9 3 minus 3, 5 minus 9 minus 4. இந்த கேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். minus 3 gives 9, minus 2 gives 4, 4 gives 16, 8 64, 3 9 4 60. இப்போ ரேஷியோ போட்டா O minus E whole square by E, அந்த வேல்யூ ஆட் பண்ணா 9 by 9, 4 by 9, 16 by 9, 64 by 9, 9 by 9, 16 by 9. இந்த 6 நம்பர்ஸ் ஒரு டோட்டல் வந்து நமக்கு 118 by 9 வருது. அந்த ரேஷியோ வந்து 13.11.
அப்போ calculated value 13.11. லாஸ்ட் டைப் வந்து 0.47 இருந்தது, அந்த பேட்டர்ன் வேற. இந்த வாட்டி 13.11, ஏன்னா இந்த பேட்டர்ன் வேற. So when you compare the calculated value with table value நமக்கு அதே table value தான். லாஸ்ட் டைம் 6 minus 1, 5 degrees of freedom, 5% level of significance. இந்த வாட்டியும் 6 minus 1, 5 degrees of freedom, 5% level of significance. Table value is 11.07. 11.07 போட்டா, we see that the calculated value is greater than the table value. Calculated value table value விட பெருசா இருந்ததுன்னா நம்ம கன்க்ளூஷன் என்ன? Null hypothesis cannot be accepted. ஏன்னா the test statistic ஓட வேல்யூ acceptance region இல்ல, rejection region விழுந்திருக்கு. So we cannot accept the null hypothesis, or we conclude that there is no sufficient evidence to support the null hypothesis. All right. Next, chi-square test இருக்கிற இன்னொரு சின்ன ஒரு செகண்ட் டைப்பை பத்தி பார்த்தோம்னா, இந்த டைப்புக்கு பேரு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது குட்னஸ் ஆஃப் ஃபிட், இந்த தடவை பார்க்க போகிறது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதை வச்சும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டிய மெத்தட் chi-square தான் அப்படிங்கிறத டிஸ்டிங்விஷ் பண்ணிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் க்ளூ அதே க்ளூ தான். ப்ராப்ளம்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்பர்ஸ் பத்தி மட்டும்தான் இருக்கு. ஆவரேஜோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ, வேரியன்ஸோ எதுவுமே கொடுக்கல. ப்ராப்ளம்ல இருக்கிறது என்ன பாருங்க. The preference of watching movies on a popular OTT platform was observed across people from two cities. Two people இல்ல, across people from two cities. Examine if there is significant evidence to support the preferences are independent of geographical location. So urbanலையும் ரூரல்லையும் பீப்புளை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அர்பன்ல 83 பீப்புள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படம் பார்க்கறது ப்ரிஃபர் பண்றாங்க. 57 பீப்புள் படம் பார்க்கறது ஓடிடியில் பார்க்கறது ப்ரிஃபர் பண்ணல. அதே மாதிரி ரூரல்ல இருந்து 45 பீப்புள் ஓடிடியில் பார்க்க ப்ரிஃபர் பண்றாங்க. 68 பீப்புள் ஓடிடியில் பார்க்கறதுக்கு ப்ரிஃபர் பண்ணல. இதை வச்சு நம்ம என்ன எக்ஸாமின் பண்ணணும்னா, ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புளும் ஜியாகிரபிக்கல் லொகேஷனும் இண்டிபெண்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு வரும்போது once again use the chi-square test. So chi-square test ரெண்டு விஷயத்துக்கு தான். ஒன்று குட்னஸ் ஆஃப் ஃபிட், நமக்கு கிடைச்சிருக்கிற பேட்டர்ன் தியரியை சப்போர்ட் பண்ணுதா இல்லை ப்ரெடிக்ஷனை சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கறது குட்னஸ் ஆஃப் ஃபிட். போன ப்ராப்ளம்ல ரெண்டு கேஸ் பார்த்தோம். அதோட இன்னொரு வேரியேஷன் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட். ரெண்டு ஆட்ரிபியூட்டும் இண்டிபெண்டா இருக்கா, அதாவது ப்ரிஃபரிங் ஓடிடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டும் ஜியாகிரபிக்கல் லொகேஷன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டும் இண்டிபெண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்தாலும் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டெஸ்ட் chi-square. ஸோ ஒன்ஸ் நம்ம பேராமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் எழுதிடலாம். நல் ஹைபோதசிஸ் என்ன? ப்ரிஃபரன்சஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜியாகிரபிக்கல் லொகேஷன். அதாவது இருக்கிற இடத்துக்கும் சூஸ் பண்ற ஓடிடி பிளாட்ஃபார்மோட ப்ரிஃபரன்ஸுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றது நல் ஹைபோதசிஸ். அதோடைய ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். ஆல்ரைட். இப்போ இதுவும் chi-square டெஸ்ட்டை தான் சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற போது நமக்கு ரெண்டு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸோட வேல்யூஸ் வேணும். ஒரு செட் அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி, ஒரு செட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிற மாதிரியே ப்ராப்ளம்லேயே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் தான் அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்துல நமக்கு 4 நம்பர்ஸ் இருக்கு, 83, 57, 45 and 68. These are called the observed frequency. ஏன்னா இண்டிபெண்டா ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணி இந்த 4 நம்பருக்கான டேட்டாவை ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிருச்சு. ஸோ சாம்பிள் இஸ் ஆல்ரெடி ரெடி. இது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதோட நம்ம கால்குலேஷன் பண்ணாதான் chi-squareல இருந்து சால்வ் பண்ண முடியும். அப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி சார் போடுறது, இதுல பேட்டர்ன் எதுவும் சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி போடுறதுக்கான சிம்பிள் ஃபார்முலா உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ரோ டோட்டல் மல்டிப்ளைட் பை காலம் டோட்டல் டிவைடட் பை டேபிள் டோட்டல். அவ்வளவுதான் ஃபார்முலா. வில் டெமான்ஸ்ட்ரேட் ஹவு தட் ஃபார்முலா இஸ் ஒர்க்ட் அவுட். ஸோ இந்த டேபிள் எழுதிட்டேன். இந்த டேபிள்ல ஒவ்வொரு செல்லுக்கும் ரோ டோட்டல் எழுத போறேன். 83 + 57 அப்படிங்கிறது 140.
So row total 140. Second row total 45 plus 68 அப்படிங்கிறது 113. 113. இப்போ காலம் டோட்டல் போட்டா 83 plus 45 அப்படிங்கிறது 128. And 57 plus 68 அப்படிங்கிறது 125. டேபிள் டோட்டல் வந்து 128 plus 125 போட்டாலும் சரி, 140 plus 113 போட்டாலும் சரி, டேபிளுடைய டோட்டல் நமக்கு ரெடி. வாட் இஸ் த டேபிள் டோட்டல்? The table total is 253. ஸோ நமக்கு ரோ டோட்டல் தெரியும், காலம் டோட்டல் தெரியும், டேபிள் டோட்டலும் தெரியும். இப்போ இதை வச்சு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியோட எஸ்டிமேட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செல்லா போகலாம். ஃபர்ஸ்ட் செல்ல இருக்கிறது 83. 83யோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி போடுறதுக்கு 83ங்கிற செல் எந்த ரோல இருக்கோ அந்த ரோவோட டோட்டலும், எந்த காலம்ல இருக்கோ அந்த காலமோட டோட்டலும் வேணும். 140 இல்லையா அது? Calculation mistake. 83 plus 57 is 140. So 140 into 128 by 253. In our row total is 140. Column total is 128. First column or total பாருங்க 83 plus 45 ங்கிறது 128. Table total obviously தெரியும். What is table total? Table total is 253. All right. இப்போ இந்த ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த ரேஷியோ 70.83 கிடைக்குது. That is the first ratio. இதுதான் expected frequency ஓட first value. அடுத்து first row second column வாங்க. 57 அப்படிங்கிறது செல்ல இருக்கிற என்ட்ரி. அந்த என்ட்ரிக்கு row total அதே தான் 140. column total வந்து இந்த வாட்டி 125. So 140 into 125 போட்டா அந்த ப்ராடக்ட்டை 253 ஆல டிவைட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 69.16. இதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்க்கு வாங்க. அந்த ரோ டோட்டல் 113, இந்த காலம் டோட்டல் 128. ஒன்ஸ் அகேன் ப்ராடக்ட் போட்டுட்டு டிவைட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் 57.16. அதே மாதிரி லாஸ்ட் 113, 68ங்கிற செல்லோட ரோ டோட்டல் 113, காலம் டோட்டல் வந்து 125. இந்த வாட்டி இதை 253 டிவைட் பண்ணா 55.83. ஸோ கொஸ்டின்ல இருந்த 4 அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் 4 எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நமக்கு ரெடியா அவைலபிள். கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே வேண்டாம்ல. கை ஸ்கொயர் டெஸ்ட் நீட்ஸ் ஒன்லி த வேல்யூஸ் ஆஃப் ஓ அண்ட் இ. ஓ அண்ட் இ வேல்யூஸ் இருந்தால் போதும், நம்மளால ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ நம்ம ஓ வேல்யூஸ் எல்லாமே டேபிள் இருக்கு, இ வேல்யூஸ் நம்ம எஸ்டிமேட் பண்ணிட்டோம். we can go and design the table. Table எப்படி இருக்கு பாரு. Table is like this. Table வந்து given values எல்லாம் first columnல இருக்கு, நம்ம calculate பண்ண வேல்யூ எல்லாம் second columnல இருக்கு. we'll just subtract 83 minus 70.83 வந்து 12.17, அதோட ஸ்கொயர் 148, ரேஷியோ வந்து 2.09. 57 minus 69 12.6, அதோட ஸ்கொயர் 147, ரேஷியோ 2.13. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கொயர் பண்ணிட்டு ரேஷியோ எடுத்துட்டு அந்த ரேஷியோ எல்லாம் ஆட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ 8.84. ஸோ கை ஸ்கொயரோட வேல்யூ 8.44. இன்ஃபேக்ட் இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட் போடும்போது டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடமை டிஃபரெண்டா கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா I'll write this here. The degrees of freedom are calculated not just by usually என்ன பண்ணுவோம், number of samples minus 1 பண்ணுவோம். degrees of freedom போடுறதுக்கு degrees of freedom இதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். number of rows minus 1 into number of columns minus 1. இந்த ப்ராப்ளம்ல 2 row 2 column, so 2 minus 1 into 2 minus 1 போடும்போது நமக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சு. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இங்கே எக்ஸாக்ட்லி 1. So table value for chi-square at 1 degree of freedom and 5% level of significance 3.841. 3.841 நம்ம calculated value 8.44 ஓட கம்பேர் பண்ணா ஆப்வியஸா என்ன ஐடென்டிஃபை பண்றோம், the calculated value is greater than the table value. Table value மொத்தமே 3.8 தான், நம்ம போட்டிருக்கிறது 8.44. On comparison we can easily see that
calculated value is greater than table value. அப்போ calculated value வந்து rejection regionல lie ஆகுது. அதனால இந்த null hypothesis நம்ம accept பண்ண முடியாது. There is no sufficient evidence to accept the null hypothesis. That completes the problem. So with that, we bring an end to this discussion on hypothesis testing. நம்ம previous videoல Z டெஸ்ட்டும் F டெஸ்ட்டும் பார்த்துட்டோம். இந்த வீடியோல chi-square டெஸ்ட்டை பற்றி in detail பார்த்துப்போம். chi-square டெஸ்ட் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஸ்பெஷல் அக்கேஷன் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ல ஃப்ரீக்வன்சி பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்பர் 1. ப்ராப்ளம்ல குட்னஸ் ஆஃப் ஃபிட் பத்தி சொல்லுவாங்க. இல்லைன்னா ப்ராப்ளம்ல ஃப்ரீக்வன்சி பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். ப்ராப்ளம்ல இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் பத்தி பேசுவாங்க. இந்த ரெண்டு காம்பினேஷன்ல வந்தா மட்டும் அது chi-square டெஸ்ட். chi-square டெஸ்ட்டுக்கு கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள், ஃபார்முலாவும் ரொம்ப ஈஸி. பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டா போதும். தட் finishes this task. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். I'll soon put up another video with more problems under discussion. Thank you.